நீங்கள் புதுசாக வாங்கின லேப்டாப்பில் இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சரி, இந்த லேப்டாப்பில் ஸ்கேல் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் டிஎம் பண்ணுறீங்க. சரி, அதுக்கு வந்து ஈஸியாக நான் ரெடி பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன். டிஸ்பிளே செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்க, ரைட் கிளிக் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா கீழேயே கொடுத்துருப்பாங்க ஸ்கேல்னு சொல்லிட்டு. இதில் வந்து தெரியாமல் நிறைய பேர் வந்து 125 வச்சுருக்கீங்க. இதுவும் சில பேர் வந்து 125க்கு மேலேயும் வைக்கிறீங்க. அதுமே வச்சிங்கன்னா இது போல் இப்போ நான் காமிக்கிற மாதிரி வந்து சைஸ் எல்லாம் உங்களுக்கு பெருசாகிடும். 125 பரவாயில்ல, நார்மல் தான். ஆனால் அதுக்கும் மேலே வந்து சில பேர்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. அதை எப்படி சரி பண்ணது சொல்கிறேன். சரி, அதுக்கு நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இது போல் கவர்மெண்ட் லேப்டாப் சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோ நம்ம வந்து கண்டினியூஸாக வந்துட்டே இருக்கும். இப்போ இந்தமாதிரி ஸ்கேல் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் வந்து சேஞ்ச் பண்ண பாருங்கள். இந்த டிஸ்பிளே செட்டிங்ஸ் உள்ள வந்து இப்போ நான் வந்த மாதிரியே வந்து இதில் வந்து சேஞ்ச் பண்ணலாம். இல்லை எனக்கு ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, என்னால் சேஞ்ச் பண்ண முடியலைன்னா நீங்கள் வந்து HDMI கேபிள் போட்டு வேறு ஒரு மானிட்டரோ இல்லை டிவிலேயே கனெக்ட் பண்ணிங்கன்னா அதில் நார்மலாக வரும். அப்போ வந்து நீங்கள் அதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா இதில் சேர்ந்து நார்மலாக சேஞ்ச் ஆகிடும். இதுதான் இதில் இருக்க ஒரே வழி. இல்லைனா நீங்கள் பொறுமையாக அப்படியே மூவ் பண்ணி நான் சொன்ன மாதிரி டிஸ்பிளே செட்டிங்ஸ் வந்தீங்கன்னா ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.